ஷாஃப்டன் நன்றி பலியாகவும், மரிய கல்பனா, ஆலிஸ்டர் தாமஸ் வெளிநாட்டில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டியும், சில்வஸ்டர் குடும்பத்தினர் நன்றியாகவும், வின்சென்ட் நல்ல உடல் ஆரோக்கியம் வேண்டியும், ராமமூர்த்தி வச்சலா குடும்ப இறையாசிர் வேண்டியும், டாக்டர் அஜி கிறிஸ்டோ ஜேம்ஸ் 2021 நடைபெற இருக்கிற நீட் தேர்விலே தேர்ச்சி பெறவும் மற்றும் பிஜி ரேடியாலஜி படிக்க சென்னை மருத்துவக் கல்லூரியில் அட்மிஷன் கிடைக்க வேண்டியும், அருண், சேகர், லக்ஷ்மி, தாமோதரன், சங்கரன், பிரபு உடல் ஆன்ம நலன் வேண்டியும், அசோகன், கேசவன், சிவா, மூர்த்தி, செல்வம், சாரதி உடல் உள்ள ஆன்ம நலன் வேண்டியும், ஆனந்த், வாசன், கணபதி, சுரேஷ், செல்வி, சங்கரன் உடல் ஆன்ம நலன் வேண்டியும், நாதன், சந்திரன் இறை ஆசிர் வேண்டியும், சர்க்கார், ராய், பரமசிவம், கார்த்திகேயன் உடல் உள்ள ஆன்ம நலன் வேண்டியும், ரமேஷ், செல்வராஜ், முத்து, சுனில், யுஜய் உடல் நலம் வேண்டியும், சுனந்தா, ஜெய்சீலன் நன்றியாகவும், மேரி இசபெல்லா குடும்பத்தார் நன்றியாகவும், ஷான் ஷாஃப்டன் நன்றி பலியாகவும், ஜான் இருதய மேரி குடும்பத்தார் நன்றியாகவும், பெரிய நாயகம், ஆரோக்கிய மேரி, அருண் மேரி, கேப்ரியல், திவ்யா, அமலோற்பவ மேரி குடும்ப நலன் மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அந்தோனி, இமானுவேல், ஸ்ரீயா, இமாக்குலேட், செபாஸ்டினா குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ரமேஷ், ஜெயந்தி, யுவஸ்ரீ குடும்ப நலன் வேண்டியும், குடும்ப சமாதானத்திற்காகவும், ஃபெலிக்ஸ், சகாயராஜ், திரேசா குடும்பத்தார் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இத்திருப்பலியிலே மன்றாடுகிறார்கள். மேலும் மரித்த ஏ இக்னேஷ், செவ்வந்தி, ஹெலன் மோனிகா அப்படியே ஆண் மெலைப்பார்தலுக்காகவும், டிஏ தாஸ், ஆரோக்கிய மேரி, மாசில்லா குழந்தைகள், எஸ்பி விக்டர், இருதயராஜ் அப்படியே ஆண் மெலைப்பார்தலுக்காகவும், யாரும் நினையாத உத்தரிக்கசல் ஆன்மாக்களுக்காகவும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இறை இயேசுவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்தியாவின் பாதுகாவலரான தூய தோமா தேசிய திருத்தலத்தில் வீற்றிருக்கும் அன்னை மரியாளின் திருவிழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் இறை குலமே, உங்கள் ஒவ்வொருவரையும் இதமான இம்மாலை வேளையில் இருகரம் கூப்பி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்வில் நாம் பல தேடல்களில் ஈடுபடுகின்றோம். அத்தேடல்களுக்கு பல்வேறு வழிகளில் விடைகள், தீர்வுகள் வந்து சேர்கின்றன. இந்த தீர்வுகள் பல வேளைகளில் நாம் எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத வடிவத்தில் வந்து சேருவதையும் நாம் உணர்கின்றோம். யூதேயா முழுவதையும் ரோமைய அடக்குமுறை அளவுக்கு அதிகமான மக்களை வதைத்து வந்தது. அந்நாட்டில் வாழும் பெண்களுக்கு எந்நேரத்திலும் படை வீரர்களால் ஏற்படும் ஆபத்துக்கள் ஏராளம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்தவர் இளம் கிராமத்து பெண் மரியா. சொந்த நாட்டிலேயே இரவு பகலும் சிறையில் வதைக்கப்பட்டதைப் போல் உணர்ந்த மரியா தினமும் எழுப்பி வந்த வேண்டுதலுக்கு இறைவன் விடையளித்தார். மனமாகாத மரியாவை இறைவனின் தாயாகும்படி அழைத்தார். தனிப்பட்ட வாழ்வானாலும் சரி, சமுதாய வாழ்வானாலும் சரி, நமக்கு தேவை இறைவனிடம் சரணடையும் பணிவு, தகுந்த முடிவுகள் எடுக்கும் துணிவு. வானதுதர் மரியாவை சந்தித்த நிகழ்வில் காணப்படும் பணிவையும் துணிவையும் இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலும் புலரும் புத்தாண்டிலும் நாம் அனைவரும் பெற கருத்தாங்கி அன்னை மரியாவின் பரிந்துரையோடு இறைவனை மன்றாடுவோம். அனைவருக்கும் இயேசுவை எதிர்நோக்கிய அன்னை மரியாளின் புனிதமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்வோடு
தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பாசமிகு மலையின் பக்தர்களே, கடந்த ஒரு சில நாட்களாக இயேசுவை எதிர்நோக்கிய அன்னையின் பெருவிழாவினை நாம் அனைவரும் ஒன்று கூடி கொண்டாடி வருகின்றோம். டிசம்பர் 8ஆம் நாளிலிருந்து கொடியை ஏற்றி நேற்று 17ஆம் நாள் திருவிழா சிறப்பாக நாம் கொண்டாடி ஆயருடன் கொண்டாடி மகிழ்ந்தோம். இன்று நாம் அனைவரும் சேர்ந்து ஒரே குடும்பமாக கொடி இறக்கத்தை கொண்டாட இருக்கின்றோம். நமது உள்ள இல்ல பாரங்களை இறக்கி இறைவனிடம் சமர்ப்பித்து அவர் சந்நிதியில் நாம் சரணடைவோம். முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசையா இறைவனது அருள் எப்படி நம்மிடையே மலர வேண்டும் என்பதையும், இரண்டாவது வாசகத்திலே பவுலடியார் எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருங்கள் என்பதையும், மூன்றாவது வாசகத்திலே ஏன் என்னை நீங்கள் உங்களது நல்ல நேரங்களில் மறந்து விடுகிறீர்கள் என்பதையும் இயேசு நமக்கு லூக்காஸ் வழியாக கூற இருக்கின்றார். நம் அனைவரும் இறைவனது பாதத்திலே நம் குற்றம் குறைகளை அர்ப்பணித்து நமது பாவங்களுக்காக மன்னிப்பு கோருவோம். தேடி வந்த இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருள்வாய் இயேசுவே. பாசத்தோடு தேடி வந்த இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருள்வாய் இயேசுவே.
உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவனே. ஆம், 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 ஆமென். ஆம், ஆமென். மன்றாடுவோமாக. அன்பு கழுமிய இறைவா, உம்மையும் அயலாரையும் அன்பு செய்வதன் வழியாக விண்ணக படிப்பினைகளை அனைத்தையும் கடைபிடிக்க உமது திரு அவைக்கு கற்பித்தீரே. இவ்வாறு அன்பு அருள் இவற்றின் ஆவியை எங்களுக்கு வழங்குவதால் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு உள்ளத்துடன் அர்ப்பணிக்கப்படவும் உள்ள தூய்மையுடன் ஒன்றுபடவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்மகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவசனங்கள் 1-2 மற்றும் 10-11 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடுவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும் ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலமுலைகளை துளிர்க்கச் செய்வது போன்றும், தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போன்றும் ஆண்டவராகி என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழச் செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
Second reading. A reading from the second letter of St. Paul to the Thessalonians, chapter 5, verses 14 to 18. And we urge you, beloved, to admonish the idlers, encourage the faint-hearted, help the weak, to be patient with all of them. See that none of you repays evil for evil, but always seek to do good to one another and to all. Rejoice always, pray without ceasing, give thanks to all circumstances, for this is the will of God in Christ Jesus for you. The word of my Lord. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூகாஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூகாஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 வாழ்வதரும் வார்த்தைகள் 11 19 முடிய. இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேயா சமாரியா பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவரவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களில் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நீராகி உம்மை தவிர வேறெவரும் திரும்பி வர காணோமே என்றார். இன்று ஊரடங்கின்
269வது நாள் நமது திருத்தலத்தின் கொடி இறக்கப்படும் பெருவிழா. கொடி இறக்கும் பெருவிழாவின் முக்கிய பொருள் என்ன? தந்தான தானத்தன்னானே தந்தான தானத்தன்னானே தந்தான தானத்தன்னானே நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாளோறும் பொழுதுமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி. அன்பர்களே, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி ஒரு கூத்தாடி கூத்தாடி என்ன செஞ்சான்னா தான் கொண்டு வந்த அந்த குடத்தை, அழகான செய்த ஒரு குடத்தை போட்டு போட்டு உடைத்தானாம். கூத்தாடி கூத்தாடி. அன்பர்களே, நமது நவநாட்களும் திருவிழாவின் பக்தி முயற்சிகளும் பல புண்ணியங்களும் நாம் செய்து வந்துள்ளோம், ஆசிர்களை பெற்று வந்துள்ளோம். அந்த அன்னையின் வழியாக நன்முறையில் அவள் நம்மை பாதுகாக்க அவளிடம் நாம் கெஞ்சி மன்றாடி வந்தோம் இவ்வளவு நாட்களாக. கொடியை ஏற்றினோம். கொடியின் பொருள் என்ன? கொடியை இறக்குகிறோம் என்று அதன் உள் அர்த்தம் என்ன? அன்புள்ளவர்களே, ஒரு முறை நமது விவிலியத்தை திருப்பி பார்த்தோம் என்றால் இந்த கொடிக்கு அங்கே ஒரு பைலிங்குவலாம இங்கிலீஷ்லையும் பேசலாம் இல்லையா, அங்கே ஒரு ஒரிஜின், அங்கே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், அங்கே ஒரு தொடக்கம். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நமது இறைவாக்கினர் எசையா கூறுகிறார். ஆண்டவர் எனக்கு விடுதலை நேர்மை என்ற 2 ஆடைகளை கொடுக்கின்றார். கொடுப்பது மாத்திரமன்று 2 ஆடைகளால் என்னை அணிவிக்கின்றார். He has clothed me with 2 types of themes. One is liberation, the other one is honesty and sincerity. What is that sincerity and honesty in our life? விடுதலை and நேர்மை. எசையா கூறுகிறார், இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தலின் வழியாக துன்பப்பட்டார்கள். அக்காலத்திலே பக்தர்களே, நாடு கடத்தலின் பின்புறம் என்ன? What is the background of deportation or exiled in Babylon or by Pharaoh? நாடு கடத்தலின் பின்புறம் என்ன? அன்புள்ளவர்களே, பின்புலம் என்றால் இவர்கள் அடிமைத்தனத்தில் அடிபட்ட இஸ்ராயல் மக்கள். இப்படியாக அடிபட்டவர்களை அக்காலத்தில் என்ன செய்வார்கள் என்றால், கொத்தடிமையாக எடுத்து சென்ற அவர்களை பெரிய பெரிய வளாகத்திலே அவர்கள் நிறுத்த வைத்து அவர்களின் ஆடைகளை நிர்வாணம் செய்வார்களாம், உரிப்பார்களாம். அங்கே ஆடைகளை நிர்வாணம் செய்யாவிட்டாலும் குறைந்தது அவர்களை குறை உடையலாவது வைப்பார்களாம். இப்படி குறை உடையலோ அல்லது முழு நிர்வாணமாக அவர்களை மாற்றி அவர்களை அங்கிருந்து நாட்டிற்கு உள்ளே எடுத்து செல்வார்களாம். ஏனென்றால் அவர்கள் அடிமைகள் என்பதை அடுத்தவர்களுக்கு காண்பிக்க ஆடைகளை எடுத்துவிட்டு. அன்புள்ளவர்களே, ஆடை களைதல் என்றால் என்ன? நமது வேதாகமத்திலே ஆடை களைதல் என்றால் அனைத்தையும் இழத்தல். எனக்கு உள்ள அனைத்தையும் நான் இழக்கின்றேன். ஆகவே விடுதலை அவர்களுக்கு இல்லை. எப்படி அவர்கள் நேர்மையாக தங்களது வாழ்க்கை நடத்துவார்கள்? ஆடைகளை கழற்றிய பின், விடுதலையை எடுத்து எறிந்த பின் அவர்கள் கதறுகிறார்கள். இஸ்ராயல் மக்கள் கதறுகிறார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு ஏசாயா கூறுகிறார், Isaiah is telling, fear not my people, the Lord will give you the liberation. அவர்களுக்கு கட்டின்மையை உங்களுக்கு நான் எப்படி எடுத்துரைக்கின்றேன், அந்த லிபரேஷன், கட்டின்மையை, லிபரேஷன் டு த பீப்புள் ஆஃப் கிளச்சஸ். நான் உங்களுக்கு லிபரேஷன், ஐ ஹவ் கம் டு கிவ் யூ மை பீப்புள் த லிபரேஷன். என்ன அந்த லிபரேஷன்? அன்புள்ளவர்களே, மீண்டும் அவர்களுக்கு விடுதலை என்ற ஒரு உடையையும் நேர்மை என்ற 2வது உடையையும் இறைவன் கொடுப்பதாக இன்று முதல் வாசகத்தில் நாம் கேட்டோம்.
முதல் வாசகத்தில் விடுதலை என்றால் என்ன என்பதை தனது வாக்கின் வழியாக மக்களுக்கு நீங்கள் இன்று முதல் நீங்கள் அடிமைகள் அல்ல, ஆகவே உங்களுக்கு முதல் உடை லிபரேஷன் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாதிங், இரண்டாவது உடை நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை, ஆக 2 உடைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. இதைத்தான் எங்கு சென்றாலும், whether we go to Velanganni or Besan Nagar, wherever we go, there is a starting point of starting with flag hoisting. கூறுவார்கள் அக்காலத்திலே பல இதிகாசங்களிலே, ஈண்டு நீ வரினும் எங்கள் எழிலுட எழிலி வண்ணன் பாண்டவர் தங்கட்கல்லால் படைத்துணையாக மாட்டான், மீண்டு போ மீண்டு போ மீண்டு போ என்று அந்த வியன்மதி குடுமிதோறும் காண்டகு பதாகையாடை கைகளால் தடுப்பது போன்று, காண்டகு பதாகையாடை, கொடி என்பது ஒரு பதாகை ஆடை என்று பல வேத மதங்களும் கூறுகின்றன நமக்கு. ஏனென்றால் ஒவ்வொரு கொடியும் ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கின்றன. என்ன நமது அர்த்தம்? இன்றைய நாட்டு நடப்பிலே அன்புள்ளவர்களே, முதல் உடை விடுதலை. விடுதலை என்பது நம்மிடையே இறைவன் கேட்கும் விடுதலை பாடு. கொடியை இறக்குகிறீர்கள் விடுதலைக்காக. ஆங்கிலேயர் சென்று விட்டார்கள். குடியரசு தினத்திலே நாம் கொடியை ஏற்றுகிறோம். எதற்காக கொடியேற்றுகிறோம்? குடியரசு தினம் இருந்தாலும் சரி, சுதந்திர தினமாக இருந்தாலும் கொடியை ஏற்றுகிறோம். ஏனென்றால் இன்று முதல் நாங்கள் தான் அரசாட்சி. கொடியை இறக்குகிறோம் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் பின். ஏன் இறக்குகிறோம் என்றால் அன்புள்ளவர்களே, விடுதலையின் முன்னணியில் நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கொடியை இறக்கி நாம் காட்டுகின்றோம். என்ன அந்த இறக்கப்பட வேண்டிய கொடிகள்? What are those flags that we need to unfold and bring it down in our life, dear brothers and sisters? டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி தினகரன் செய்தித்தாளில் வந்தது, விடுதலை எங்கு ஆரம்பிக்க வேண்டும் என்றால், எங்கு அந்த கொடி இறக்கப்பட வேண்டும் என்றால், நம்பர் 1, இன்றைய தமிழ்நாட்டிலே பள்ளி பருவத்திலே பிள்ளைகள் கஞ்சா மது பழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். பல மாணவர்கள் IAS IPS தேர்வுகளுக்காக விண்ணப்பிப்பது கூட கிடையாது. தமிழக அரசின் வேலை வாய்ப்புகளுக்கு தமிழ் மக்கள் இன்று வரை அப்ளை செய்வது கூட கிடையாது என்று மதுரை நீதிமன்ற நீதிபதிகள் முறையிடுகின்றார்கள். இது உண்மை. கஞ்சா மது பழக்கம். அன்பர்களே, இளைஞர்களை விட்டு நமது வீட்டிற்கு வருவோம், வீட்டு வாசப்படியும் இருப்போம். என்ன அந்த பெரிய கொடி, இறக்கப்பட வேண்டிய கொடி? நமது குடும்பத்திலே கலகலப்பில் தொடங்குகின்ற நமது திருவாழ்வு, திருமண வாழ்வு கை கலப்பில் முடிகிறது. திருமணத்திற்கு முன் அவள் ஒரு ஏஞ்சல், எனது மனைவி. திருமணத்திற்கு பின் அவள் ஒரு இடைஞ்சல். உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம், இது எத்தனை கண்களுக்கு வருத்தம் என்பது. திருமணத்திற்கு முன் நமது மனைவி ஒரு மூக்குத்தி அம்மையாக மாறுகின்றாள். ஆனால் திருமணத்திற்கு பின் அந்த மூக்குத்தி அம்மை மூக்கை உடைத்து கொண்டு வீட்டிற்கு சென்று விடுகின்றாள். உனக்கும் எனக்கும் தான் பொறுத்து என்ற வார்த்தை எங்காவது? மூக்குத்தி போட்ட பிற்பாடு அந்த மூக்கை அடைபடுகிறது வாழ்க்கையிலே, நமது வீட்டிலே, வளாகத்திலே. திருமணமான பின் அந்த மூக்குத்தி அம்மை என்ன செய்கின்றாள்? நீயா நானா, டீலா நான் டீலா, சன் டிவியா விஜய் டிவியா? அன்புள்ளவர்களே, இப்படி நமது குடும்பத்திலே திருமணத்திற்கு முன் தம்பதிகள் சம்திங் சம்திங் குச் குச் ஹோத்தா ஹை, from you and from me, between us there is no gap before marriage, something something, love love love, darling darling darling, honey honey honey. அன்புள்ளவர்களே, திருமணத்திற்கு பின் nothing nothing, no honey no bunny, we go to bed I go to bed. அன்புள்ளவர்களே, அவளை அடக்கு குடும்பத்திலே, அன்புள்ளவர்களே, திருச்சபை குடும்பத்தில் பார்த்தோம் என்றால் அவளை அடக்கு அல்லது அவளுக்கு அடங்கு. கண்ட்ரோல் ஆர் பி கண்ட்ரோல்டு. கேட்டிங்களா? அடக்கு ஆல், அதர்வைஸ் யூ அடங்கு. அன்புள்ளவர்களே,
அது தாய் திருச்சபை நமக்கு கொடுப்பது அல்ல. இன்றைய தாய் திருச்சபையின் கொடி என்ன கொடி என்றால், அவளுக்கு விட்டு கொடு, அவளுக்கு அதிகாரத்தை பிட்டு கொடு. கேட்டிங்களா? அவளுக்கு விட்டு கொடு, அதிலும் அவளுக்குள்ள அதிகாரத்தை பிட்டு கொடு. அன்புள்ளவர்களை, இதைத்தான் கூறுகின்றது என்றது முதல் வாசகம். இறக்குங்கள் உங்கள் கொடியை. என்ன அந்த கொடி என்றால் நமது ஆணவ கொடி. கேட்டிங்களா? நமது ஆணவ கொடி, தலை கனமான அந்த கொடி, நான் என்ற அகந்தை, நான் தான் வீட்டுக்கு பெரியவன், நான் தான் ஹஸ்பண்ட், ஐ ஆம் த லீடர் ஆஃப் த ஹவுஸ், ஐ ஏர்ன், ஐ ஆம் supposed to be deciding for you. அகந்தை. அன்புள்ளார்களே, கொடி இறங்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட கொடி இறங்க வேண்டும்? ஒரு பார்ட்டி நடந்துகிட்டே இருக்கு. அந்த நார்மலி லேடிஸ் நோ, தே ஷேர் தேர் ஜாய்ஸ் அண்ட் சாரோஸ் அண்ட் த கலர் ஆஃப் த சாரி அண்ட் த நெக்லஸ். எங்கே வாங்கின இந்த நெக்லஸ்ஸு, எந்த கடையில் வாங்கினீங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒன் லேடி வாஸ் ஹேவிங் ஹேர் வெட்டிங் ரிங் இன் த ராங் ஃபிங்கர். இந்த ராங் ஃபிங்கரில் எங்கே அந்த அம்மா போட்டுட்டு அவசரத்தில் போட்டு போயிடுச்சு அந்த பார்ட்டிக்கு. அவளுடைய தோழி கேட்குறான், என்னடி இது வெட்டிங் ரிங் இல்லையா? எஸ் இட் இஸ் மை வெட்டிங் ரிங். அப்போ என்ன உன் விரலை மாற்றி போட்டிருக்கிய, வெட்டிங் ரிங் மாற்றி போட்டிருக்கிய, ஒய் ஹாவ் யூ புட் இன் த ராங் ஃபிங்கர்? ஆமாண்டி, ஏண்டி அந்த கதையை கேட்குற? ஐ மேரிட் எ ராங் பர்சன், ஸோ ஐ புட் இட் இன் த ராங் ஃபிங்கர். அன்புள்ளவர்களே, இன்று தான் நம்ம வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, we marry and discover later it is a wrong choice. அன்புள்ளவர்களே, ஒரு நாள் கணவனுக்கு மனைவிக்கும் சண்டை, கசபுசுன்னு பூனைக்கு எலிக்க மாதிரி ரெண்டு பேருக்கும் சண்டை, புசுன்னு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சண்டை. உடனே அந்த ஹஸ்பண்ட் சொன்னா, போடி, யூ ஆர் பியூட்டிஃபுல் பட் ஸ்டூபிட். என்ன சொன்னா, நீ அழகாக இருக்கிற ஆனால் முட்டாள்மா, நீ அழகாக இருக்கிற ஆனால் முட்டாள். ஆமாம், நான் அழகாக தான் இருக்கிறேன், நான் அழகாக இருக்கிறதால நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நான் முட்டாள்னு சொல்கிறதால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். யூ டெல் மீ ஐ எம் பியூட்டிஃபுல், தட் இஸ் வை யூ மேரிட் மீ. ஐ எம் ஸ்டூபிட், தட் இஸ் வை ஐ மேரிட் யூ. அன்புள்ளவர்களே, இப்படி நமது வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீயா நான் போட்டி போட்ட சமயத்தில் இறைவன் கூறுகிறார் எஸ்ஐயா வழியாக, எனது அன்பு பிள்ளைகளே, உங்களது கொடி கீழே இறங்க வேண்டும் என்றால் ஆணவத்தை அடக்குங்கள், அகங்காரத்தை அடக்குங்கள். எனது மனைவி, எனது பிள்ளைகள், எனது கணவர் என்று ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும். அன்பர்களே, அட்ஜஸ்ட் என்று சொன்னாலே தான் அன்புள்ள வார்த்தை. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடப்பதில் தான் அந்த கொடியின் மகிமை. கேட்டீர்களா? நீண்டு எங்கு சென்றாலும் நமது கொடி பறக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவ மதத்திலே அன்பின் கொடி, பரிவின் கொடி, இரக்கத்தின் கொடி, பாசத்தின் கொடி, பக்தியின் கொடி, அந்த கொடி தான் இன்று அன்னை நமக்கு கொடுக்கின்ற பெரிய கொடி. இரண்டாவது வாசகத்திலே பவுலடியார் கூறுகிறார் தெசலோனியர்களுக்கு, இறைவன் வேண்டுதல், இறை வேண்டுதல் எப்படி இருக்க வேண்டும் என்று அழகாக கூறுகிறார். முதல் வாசகத்திலிருந்து இரண்டாவது வாசகத்துக்கு வந்தோம் என்றால், அந்த இரண்டாவது வாசகம் ரொம்ப ரொம்ப அழகான வாசகம். அன்புள்ளவர்களே, சென்ற ஞாயிற்றுக்கிழமைகளும் நீங்கள் படித்திருப்பீர்கள். ஆனால் எனக்கு இட்ஸ் வெரி வெரி டீப் மீனிங், a deeply rooted reading, 1 Thessalonians chapter 5 verses 16 to 24. அன்புள்ளவர்களே, இறை வேண்டுதல் எப்படி இருக்க வேண்டும் என்று St. Paul is telling us. St. Paul tells how one should pray. Today's theme actually is Thanksgiving, the power of thanking at the last day of our novena and the celebration to Our Lady. What should be that last word from Our Lady today as we are bringing down the flag today? The community of Thessalonica was very, very bubbling community, just coming up. தமிழிலே கூறுவார்களே, ஒரு இளம் சபை. இந்த இளைய சபையிலே லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், அவர்களுக்குள்ளே வெறுப்புகள், நிராகரிப்பு, கேலி பேச்சு, அவமானம், இப்படியாக பலவாறு அவர்கள் துன்பப்பட்டு துயரப்பட்டு நசுக்கப்பட்டு இருந்த அந்த திரு அவைக்கு பவுலடியார்
ஒரு தகப்பன் போன்று அழகாக நல்ல தந்தையாக ஆறுதல் கூறுகிறார். லைக் எ குட் ஃபாதர், கேரிங் ஃபாதர், he advises the community of Thessalonica. That is the background of this beautiful reading. தெசலோனிக்கர்களுக்கு எழுதிய திருமுகத்திலே, உங்கள் மேல் நான் ஆசையாக இருக்கிறேன், உங்களைப் போல் நானும் துன்பப்படுகிறேன் இங்கு நான் வந்ததிலிருந்து. So I give you a meaning. The meaning is always be cheerful. பாத்தீங்களா? Always be happy. எல்லா சூழ்நிலைகளும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. எங்க பொங்குது? அடுப்பில் சோறு கூட பொங்க மாட்டேங்குது இந்த காலத்தில். சுனாமி வந்த, அது நம்முடைய கொரோனா வந்த பிற்பாடு. எப்படி நமது வாழ்க்கையில் சந்தோஷம் பொங்க வேண்டும் அன்புள்ளவர்களே? சந்தோஷம் என்றால் இதை கூறுகிறார், தூய ஆவியின் செயல்பாட்டை நீங்கள் கண்ட்ரோல் செய்யாதீங்க, தூய ஆவியின் செயல்பாட்டை நீங்கள் தடுக்காதீர்கள். ஏனென்றால் நெருப்பை நீங்கள் அணைத்து விடாதீர்கள் உங்களது குடும்பத்திலே. நெருப்பை நீங்கள் அணைத்து விடாதீர்கள். Don't put out the fire that is given by the Holy Spirit. The fire is given to you by the Holy Spirit in spite of your difficulties, challenges, betrayal, isolation. In all that, God has given you that fire. என்ன அந்த fire? என்ன அந்த நெருப்பு அன்புள்ளவர்களே? இதைத்தான் 3 சொல் ஆடல்கள் வழியாக நமக்கு கூறுகிறார். 3 சொல் ஆடல்கள். ஒன்று, அவர் கூறுகிறார், எல்லா சூழ்நிலைகளையும் மகிழ்ச்சியாக இருங்கள். Be cheerful always in your life. Be cheerful always in your life. God loves a cheerful giver. கவலைப்படாதீங்க, எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். அன்புள்ளவர்களே, சந்தோஷமா இருக்கிறோமா? கோவிட் வருது, கோவிட் எவ்ரிவேர் we cannot go, nowhere, everywhere problems. People die in our families, relatives are gone, so much suffering in our families, death, suffering, and all that is happening in this midst. How can we be really happy? கூறுகிறேன் நண்பர்களை, எப்படி ஹாப்பியாக இருப்பதென்றை அவரே கூறுகின்றார். பவுலடியார் கூறுகிறார், happiness consists in the way that you pray to God. Happiness consists the way that you allow the fire of the Holy Spirit to work in your families. எப்படின்னா, always be thankful to God. பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம ரெக்டர் சாமி பியூட்டிஃபுல்லாக, ரெக்டரும் அவரோட சேர்ந்த குருக்களும் நல்ல ஒரு தீம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. கடைசி காலத்தில் அன்புள்ளவர்களே, கீப் ஆன் பிரைசிங் காட். திருவிழா இன்னைக்கு நாளைக்கு வரும், நாளைக்கு இருக்காது, அடுத்த நாள் இருக்காது. சண்டே வந்துச்சு, மண்டே வந்துச்சு, கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது. சந்தோஷமாக தான் இருக்கிறோம். ஆனால் இந்த சந்தோஷத்திற்கு ஒரு சைக்கிள் மாதிரி வாழ்க்கையில் வருது போது வருகுது போது ஒரு சக்கரான்ட்டு கூறுகிறார்கள் மக்கள். எப்படி இந்த சந்தோஷத்தை நிலையாக நமது வாழ்க்கையில் நிறுத்தி வைத்துக் கொள்ள முடியும் என்றால் அதை நமது வேண்டுதலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். என்ன அந்த வேண்டுதல்? கீப் ஆன் thanking and praising God always. நன்றி உணர்வோடு. அதைத்தான் 3வது வாசகம் நமக்கு அழகாக கூறுகிறது. அந்த 10 பேர் இல்லையா வந்தான், அவங்களோட 10 பேரை நான் குணப்படுத்தினேன் இல்லையா, நீ ஒருத்தன் தான் வரியா? அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் சந்தோஷமா இருக்கிறப்ப, கிறிஸ்மஸ் கொண்டாடுறப்பையோ, நியூ இயர் கொண்டாடுறப்பையோ, பர்த்டே கொண்டாடுறப்பையோ, நேம் டே கொண்டாடுறப்பையோ என்ன செய்யறோம்? அழகாக கேக் வாங்கி கேக் உண்டி joy to the world the Lord has come. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கிறிஸ்மஸ் முடிஞ்சது, கேக் முடிஞ்சது, ஸ்வீட்னஸ் எல்லாம் போச்சு. அடுத்தது பிட்டர், நீயா நானா, உனக்கா எனக்கா, டீலா நான் டீலா, அவ்வளோ சண்டை சச்சரவு. அன்புள்ளவர்களே, ஏனென்றால் நமக்கு நன்றி என்ற ஒரு வார்த்தை வாயளவில் மட்டும்தான் இருக்கிறது. அந்த வாயளவில் உள்ள வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனதில் எரித்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் நன்றியுள்ள மக்களாக மாற வேண்டும் என்று கூறுகிறார்கள். முதலாக நாம் இறைவேண்டல் நன்றி கடனாக மலர வேண்டும் என்று கூறுகிறார். நெகமியா என்ற தீர்க்கதரிசி, நெகமியா in his own prophecy says, ஆண்டவரின் மகிழ்வே நம் வலிமை. The joy of the Lord is my strength. பார்த்தீர்கள் அன்புள்ளவர்களே, the joy of the Lord is my strength. என்னுடைய துன்பத்திலும் சரி, இன்பத்திலும் சரி, நஷ்டத்திலும் சரி, கஷ்டத்திலும் சரி, I make the Lord happy. அந்த பார்த்தீங்களா, அந்த அம்மா பார்த்தீங்களா, மதர் மேரி, in her own fragility, vulnerability, weakness, walking up to the hill country of Judea.
In my weakness I make God stronger. That is what it is said. ஆண்டவரின் மகிழ்வே என் வலிமை. Blessed are you among women and blessed is the fruit of your womb, Jesus. How am I worthy enough to receive the mother of God into my house? உனது வலிமை மதர் மேரி இறைவனது joy. ஆகவே அன்புள்ளவர்களே, joy of the Lord is our strength. So how do you make the joy of the Lord my strength? அன்புள்ளவர்களே, விடுதலை நேர்மையின் வழியாக முதல் வாசகத்திற்கு சென்றோம் என்றால் இதில் கூறுகிறார்கள், ஜான் அதாவது யோவான் தனது நற்செய்தியிலே பாவம் செய்வோரும் பாவத்திற்கு அடிமையாகுவோரும் இறைவனது அன்பிலிருந்து எடுக்கப்படுகிறார்கள் என்றும் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றும் கூறுகிறார்கள். அன்புள்ளவர்களே, இந்த நன்றி என்பது நமது வாழ்க்கையில் எப்படி மலர வேண்டும்? நன்றி நமது வாழ்க்கையில் எப்படி மலர வேண்டும்? ஒரு சில நாட்களுக்கு முன் நான் ஒரு ஜெப கூட்டத்திற்கு சென்றேன். அன்புள்ளவர்களே, அந்த ஜெப கூட்டத்தில் ஒரு நல்ல அம்மா, சாமி ஒரு டெஸ்டிமனி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. சரிம்மா வாங்கம்மா சொல்லுங்கம்மான்னா அவங்க சொன்னாங்க, சாமி நான் திருமணமாகி 7 ஆண்டுகள் நிறைவுற்றன. 7 ஆண்டுகளாக எனக்கு பிள்ளை பேரே கிடையாது. For 7 years after marriage, no child, suffering alone in the family. ஆனால் எனது கணவரோ வேறு ஒருவருடன் வாழ்க்கை நடத்தி வருகின்றார். ஆனாலும் வாழ்க்கை நடத்தி வருகின்றார் எங்கே? அந்த 2வது மனைவியும் எனது வீட்டில் தான் இருக்கின்றாள். பார்த்தீங்களா அன்புள்ளவர்களே, தாய்மார்களே, மனைவிகளே, அந்த 2வது so called மனைவி is also living with me only. All the 3 of us live together, sleep together, interacting also together. அனைவரும் அன்போடும் பண்போடும் இருக்கிற சாமி. ஆனால் எனக்குள்ள ஒரு புல்லரிப்பு, கடவுளே கடவுளே ஏன்பா எனக்கு இந்த பெரிய துன்பம், துன்பத்திலும் துன்பம் பெரிய துன்பம். அவர் he is having second wife, let him go and hell with her and with him. Why should he live with me here? எனக்கு என்னுடைய 2 பேரும் என் வீட்டில் இருந்து எனக்கு ஒவ்வொரு நிமிடமும் நெருப்பு. என்ன அந்த நெருப்பு? தூயாவி கொடுக்க நெருப்பா இது? பசாசு கொடுக்குற நெருப்பு இது. அப்புறமேல சொல்கிறாங்க அந்த அம்மா, அழகாக சொன்னாங்க கடைசியில், என்னதான் இருந்தாலும் சாமி, என்னதான் இருந்தாலும், however எப்படி இருந்தாலுமே I still love my husband. எனது கணவருக்காக ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் நான் நன்றி கூறி வருகின்றேன். பார்த்தீங்களா அன்பர்களே, எனது கணவன் என்னை ஒவ்வொரு நிமிடமும் கொன்று வருகின்றான். இருப்பினும் அந்த கணவனுக்காக இறைவனிடம் நான் நன்றி கூறுகின்றேன். அன்புள்ளவர்களே, இதைத்தான் நாம் எவ்வளவு நேரம், எவ்வளவு தூரம், எவ்வளவு தான் நமது விவிலியத்தை படித்தாலும் இப்படிப்பட்ட வாழ்க்கை நிகழ்ச்சிகள் நம்மை மனம் திருப்ப வேண்டும், நெருப்பை கொட்ட வேண்டும் நமது வாழ்க்கையிலே. ஒருவர் நம்மை காட்டி கொடுத்து விட்டார் என்றால் அவரிடம் நீங்கள் முகம் கொடுத்து பேச முடியுமா என்று பாருங்கள். இந்த பெண்மணியை, எனது கணவருக்காக தினமும் நான் எனது இறைவனிடம் மன்றாடுகிறேன், நன்றி கூறுகின்றேன். 2வது நிகழ்ச்சி in Hyderabad. Once it happened to me, dear brothers and sisters, ஒரு வீட்டுக்கு எல்லாம் ப்ரேயர் செய்ய போனோம். அந்த வீட்டில் நல்லா கதவை திறந்து பத்தியெல்லாம் கொடுத்து நல்லா அழகாக பாடி ப்ரேயர் செஞ்சுட்டு இருக்கோம். அன்புள்ளவர்களே, அந்த வீட்டில் ஒரே பெண்மணி, மீண்டும் ஒரு தாய் ஒரு பையன். அவங்க என்ன செஞ்சாங்க, சாமி அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி நம்ம வேண்டிக்கலாமான்னு கேட்டாங்க. எஸ் we will pray. That is a photo of her husband, dead husband, gone to God. ஆனால் அந்த அம்மா வேண்டிக்கிறாங்க, கண்ணில் ஒரு சூடு தண்ணி கூட கிடையாது. என்னங்கம்மா, ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி நான் வந்துருக்கிறோம், எல்லாம் வேண்டிக்கிறோம், உங்கள் கண்ணில் தண்ணியோட இல்லை, என்ன யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஹஸ்பண்ட் டு டை ஆர் வாட்? உங்கள் வீட்டுக்காரர் சாவுன்னு வேண்டிக்கிட்டியாமான்னு கேட்டா. பட் யூ நோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வாட் தட் உமன் said was, சாமி கடவுள் எனக்குன்னு கொடுத்த ஒரே கிஃப்ட் என்னுடைய வீட்டுக்காரர். பார்த்தீங்களா, என்னுடைய ஹஸ்பண்டை கடவுள் எடுத்துக்கொண்டார். அவ்வளவுதானுங்க கடை சாமி. பாருங்க, ஏன் முகம் நிற்கிறான் பாருங்க, தூண்மான் நிற்கிறான் என் மகன். ஃபர்ஸ்ட் சன் விக்டர் இஸ் மை சன் இன் த பிளேஸ் ஆஃப் மை ஹஸ்பண்ட்.
He said, Dad, I see in his image the image of my husband. கடவுள் அவ்வளவு கொடுத்திருக்காரு பாருங்க சாமி. God has taken away my husband, but has given a son. Victor is my son. He will become greater than my husband. அவன் எனக்கு ஒரு கல்தூண் அல்லவா சாமி. இறைவனுக்கு நன்றி சாமி. அன்புள்ளவர்களே, பார்த்தீங்களா, இப்படித்தான் நமது வாழ்க்கையின் சுழலிலே, வாழ்க்கையின் ஒரு சன்னிதானத்திலே, வாழ்க்கையின் சூறாவளியிலே இறைவனிடம் நாம் முறையிட வேண்டும். ஆனால் இறைவா, என் ஹஸ்பண்டுக்கு நன்றி, என்னுடைய ஒய்ஃபுக்கு நன்றி, என்னுடைய பிள்ளைகளுக்காக நன்றி. அன்புள்ளவர்களே, இன்னைக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஒரு தட்பவெட்ப நிலை, அழகான ஒரு சூழ்நிலை, அதற்காக நன்றி. இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கிற கடவுளை ஒரு உயிர், அதற்காக நன்றி. இந்த திருவிழாவுக்காக நன்றி. ஒரு நிமிடமும் எனக்கு கொடுத்திருக்கின்றாயே அந்த பேச்சு மூச்சு, அதற்காக நன்றி இறைவா. அன்புள்ளவர்களே, இதைத்தான் நன்றி நன்றி இறைவா நன்றி என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கூற வேண்டும். இதை கூறுகிறார்கள். நன்றி செய்வது விசுவாசத்தின் அறிக்கை. மீண்டும் நமது மூன்றாவது வாசகத்திற்கு சென்றோமேயானால், நன்றி செய்வது விசுவாசத்தின் அறிக்கை. The way that I speak, thank you God, thank you God, thank you God, has to be the documentation of my faith. Through my faith, because of my depth in my faith, I say thank you, thank you, thank you. ஒரு ஸ்கூல்ல அன்புள்ளவர்களே, ஒரு விஐபி வந்திருந்தார். சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டே இருந்தார். கிஃப்ட் கொடுக்குறப்ப சின்ன பிள்ளைங்க பிரைமரி ஸ்கூல்ல, அந்த பிள்ளைங்க கிஃப்ட் வாங்குறப்ப யாரு தேங்க்யூ சொல்லுவா? வாங்குற பிள்ளைங்களுக்கு தானே தேங்க்யூ சார், தேங்க்யூ டீச்சர், தேங்க்யூ ஃபாதர் பால்ராஜ், தேங்க்யூ ஃபாதர் பிரின்சிபால், அப்படிதானே சொல்லுவாங்க. ஆனால் அந்த கிஃப்ட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த விஐபி சொல்றாரு, தேங்க்யூ மை டியர் சைல்ட், தேங்க்யூ மை ஹனி, தேங்க்யூ மை டார்லிங். நான் கேட்டேன் அந்த அம்மா, அந்த அவளை அவர் போய் கேட்டேன், ஏன் சார் நீங்கள் விஐபி இல்லையா? பிள்ளைங்களே நாங்கள் பிள்ளைங்களும் சொல்லிக் கொடுக்குறோம் தேங்க்யூ சொல்லி வாங்குறப்ப, கிஃப்ட் வாங்குறப்ப நீங்கள் ஏன் சார் சொல்லிக் கொடுக்குறீங்க தேங்க்யூ தேங்க்யூன்னு? அப்படின்னா, சார் ஒரு நிமிஷம், பிள்ளைங்க தான் கிஃப்டை வாங்குறப்ப தேங்க்யூ சொல்லணும், அது முறை. ஆனால் நான் எதற்கு சொன்னேன்னா, நான் எதுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறப்ப தேங்க்யூ சொன்னேன்னா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு பல முறைகள் அந்த குழந்தைகள் தங்களது வாழ்க்கையில கேட்க 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 ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் அந்த குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ மம்மி. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் இன் த டங். அன்புள்ளவர்களே, இதைத்தான் நன்றி சொல்வது நமது விசுவாசத்தின் இதய ராகம் என்று கூறுகிறார்களே, இதய ராகம், இதய ராகத்தின் அன்புதான் நன்றி என்று கூறுகிறார்கள். இதைத்தான் ஜோப் தனது வாழ்க்கையில் கூறுகிறார். பழைய ஆகமத்திலே, என்னிடமிருந்து இறைவன் எனது சொத்தையும் எடுத்துக்கொண்டார், பற்றையும் எடுத்துக்கொண்டார், எனது மனைவியையும் எடுத்துக்கொண்டார், எனது உடலையும் எடுத்துக்கொண்டார், ஆகவே என்னிடம் இருப்பது அட்லீஸ்ட் எனது ஆன்மாவையும் அவர் எடுத்துக்கொள்ள முடியாதல்லவா, ஆன்மாவையாவது இறைவன் எனக்கு கொடுத்தார் என்று கூறுகிறார். இதைத்தான் தாவீது அரசர் தனது சங்கீதத்தில் கூறுகிறார். 32வது சங்கீதத்திலே திருப்பாடல், என்றும் இறைவனை பாடுவேன், அவர் புகழ் என் நாவில் என்றும் இருக்கும் என்று அழகாக கூறுகிறார். ஆகவே தாவீது அரசரின் 2-3 வரிகளை நான் கூறி முடிக்கின்றேன். 2வது சாமுவேல், இந்த புக் ஆஃப் சாமுவேல் 2 7வது அதிகாரத்திலே ஒரு நல்ல அழகான ஒரு சொற்றொடர். இறைவனுக்கும் அரசு தாவீதுக்கும் ஒரு நல்ல ஒரு வாக்குவாதம் நடக்கிறது. இறைவன் கூறுகிறார், தாவீதே தாவீதே எனது அன்பு நண்பா, சவுலை நான் தள்ளிவிட்டு உன்னை நான் உயர்த்துகிறேன். சவுல், அவர் டேவிடுக்கு முன்னாடி இருந்த ஒரு சவுல், சவுலை நான் தள்ளிவிட்டு உன்னை நான் உயர்த்துகிறேன், நன்றி உள்ளத்துடன் இருப்பாயாக. பார்த்தீங்களா, கடவுள் எவ்வளவுதான் ஒரு பெரிய கடவுளாக இருந்தாலும் நம்மிடையே ஒரு சாதாரண ஒரு குணத்தை அவர் எதிர்பார்க்கின்றார். சவுலை நான் தள்ளிவிட்டேன், ஆனால் உன்னிடமிருந்து நான் எதிர்பார்ப்பது நன்றி உள்ளவனாக இருப்பா. 2வது கூறுகிறார் புனித அகுஸ்தீனார், நன்றி சொல்லும் பொழுதுதான் இறைவனை நாம் செயல்பட வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னிக்கல் வேர்டு அவர் யூஸ் பண்றாரு. நன்றி சொல்லும் பொழுதுதான் இறைவனையே நாம் செயல்பட வைக்கின்றோம். வி ஆர் ஆப்ரேட்டிங் ஜீசஸ். ஆப்ரேஷனோ டொக் 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 லைக் நோக்கியா, நம்பர் போட டக் 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 நம்பர் போட்டோம். அது மாதிரி நன்றி சொல்லும் பொழுதுதான் இறைவனை நாம் செயல்பட வைக்கிறோம். இதை
எண்ணாகமத்தில் நாம் படிக்கின்றோம். மீண்டும் கூறுகிறார், நீ போருக்கு செல்லும் பொழுது இறைவன் கூறுகிறார் மக்களிடையே, இஸ்ராயேல் மக்களே, நீங்கள் போருக்கு செல்லும் பொழுது உங்கள் தளவாடங்களை எடுத்து செல்லாதீர்கள், உங்கள் குதிரைகளை அனுப்பாதீர்கள், உங்களது கத்திகளை அனுப்பாதீர்கள். பட் சென்ட் those few people and ask them to thank and praise your God of Israel. Send your people to the front row and ask them to thank and praise your God of Israel. Thanking and praising செய்கிறார்கள். அன்புள்ளவர்களே, எண்ணாகமத்திலே 20வது அதிகாரத்தை படித்து பாருங்கள். 22வது வசனத்திலே மக்கள் அனைவரும் அந்த வார் ஃப்ரண்ட் செல்கிறார்கள். அங்கு கூறுகிறார்கள், இறைவனை நாங்கள் புகழ்கிறோம் போற்றுகிறோம் என்று கூறுகிறார்கள். அங்கே அவர்களுக்கே ஒரு கலகலப்பு ஏற்படுகிறது. அந்த போரிலே இஸ்ராயல் மக்கள் வெற்றி பெறுகிறார்கள். அன்புள்ளவர்களே, கூறுகிறார்கள், இறைவனை என்றுமே நீங்கள் நன்றியுடன் காண வேண்டும் என்றால் 3 இடத்திற்கு செல்லுங்கள் என்று வேறொரு வேதாந்தம் கூறுகிறது. என்னவென்றால், முதலிலேயே விசிட் ஹாஸ்பிட்டல். Go to the hospital and see, Lord, the way that I enjoy my health, the love that I cherish my family, you have not made me a patient till so far in this corona time also. Go to a hospital and find the worth of your life. இரண்டாவதாக கூறுவார்கள், go to a prison and the jail and see how many people are implicated there, how many people are behind the bars for nothing, for justifiable case. Go and thank God. God, I am not like this person. மூன்றாவதாக கல்லறைக்கு போங்க. இன்று கீழே போகிறீர்கள் அல்லவா அன்புள்ளவர்களே, on your left right side there is a cemetery. Just look at that cemetery. உங்களுக்கு தெரியும், இறைவா, என்னை இவ்வளவு நாட்களாக காப்பாற்றி வருகிறீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இறைவா, நன்றி நன்றி நன்றி. ஆகவே அன்புள்ளவர்களே, let the words of thanks being always the tip of our tongue. எந்த தொந்தரவு இருக்காது அன்புள்ளவர்களே. நான் சொல்றேன், போங்க வீட்டுக்கு போங்க. இறைவா இறைவா, இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி பாவத்திலும் சரி புண்ணியத்திலும் சரி எப்பொழுதுமே உன்னை நான் keep on saying thank you God, thank you God, thank you God, that is my praise and thanks to you. அதைத்தான் கூறுகிறார் ஜோப், அதைத்தான் கூறுகிறார் தாவீது, அதைத்தான் கூறுகிறார் பவுலடியார் என்று, அதைத்தான் நமது திருப்பலியும் என்று நமக்கு கூறுகிறது. ஆகவே அன்புள்ளவர்களே, நமது இறைவனிடம் இல்ல திருச்சபை என்று அழைக்கப்படும் நம் குடும்பத்தில் திருப்பாடல்களையும் புகழ்பாடல்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுவோம், கடவுளை போற்றுவோம், கடவுளை போற்றுவோம். அன்பின் சாட்சிகளாய் விளங்கிடுவீர், அருட்திரு ஆவியை பெற்றிடுவீர், நன்றியோடு புகழ் பாடிடுவீர், நன்மைகள் உண்டாகும், நல்வாழ்வு பெருகும். ஆமென். அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து நமது நம்பிக்கையின் விண்ணப்பத்தை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். Your response be, Lord, hear our prayer. Lord, hear our prayer. We pray for the church that we may find ways to both preach the word and serve our neighbor, especially during this time of separation and crisis. We pray to the Lord. Lord, hear our prayer. Prayer for the expanded. We pray for all expanded mothers and for those in childbirth, that they may receive the best in medical care and that their babies may enjoy a protection from all harm during this most blessed moment of procreation. We pray to the Lord. Lord, hear our prayer. Prayer for the viewers. We pray for all of us gathered here and in our homes or wherever we are watching this holy mass, that we may find comfort in the Lord when our hearts are troubled, and extend the comfort to others whose hearts are also troubled. We pray for a great change in our life. We pray to the Lord. Your response? Lord, hear our prayer.
குணமளிக்கும் வல்லலே எம் இறைவா. மழையினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், முதியோர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டோர் ஆகிய அனைவருக்கும் தேவையான பாதுகாப்பையும் சுகத்தையும் தொற்று நோயிலிருந்து பாதுகாப்பையும் பெற்று வரும் விழா காலங்களில் இறைமகன் இயேசு அன்புவில் மகிழ்ந்திட அருள் வேண்டுமென்று வரவிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னை படைத்தவரே, உன் இளமையில் நினைத்துக்கொள் என்று சொன்ன இறைவா, இளைஞர்கள் விழா காலத்தில் நல்ல சிந்தனையும் நற்செய்திகளும் விசுவாச வாழ்வில் நிலைத்து நின்று பரிவன்பையும் தங்கள் வாழ்வில் எந்நாளும் தேவையான அருள் பொழி வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொரோனா காலத்தில் வர இருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவில் நாங்கள் அனைவரும் இல்லம் தேடி வந்து விழாக்கால திருப்பலிகளின் நிறைவாய் பங்கேற்று அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, ஆசி பெற்றிட தேவையான மருத்துவ பாதுகாப்பையும் சமுதாய நலன்களும் பெற்றிட வரவிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட நிபந்தனைக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எல்லாரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. மக்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்தியருளும். உமது திரு அவையும் அமைதியுடன் இளைப்பாற்றில் பேரின்பம் கொண்டிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புள்ளவர்களே, நம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் திருப்பலி
எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக் கொள்வாராக. Let us pray. Be pleased, O God, to receive these offerings in thanksgiving for your people gathered here in the name of Our Lady, so that from that day that we are drawn together till today that we are lowering down our flag, your peace and joy may be abundant in our heart through Christ our Lord. The Lord be with you. And with your spirit. Lift up your hearts. We lift them up to the Lord. Let us give thanks to the Lord our God. It is right and just. It is truly right and just, our duty and our salvation, always and everywhere to give you thanks through Jesus Christ our Lord. For he assumed at his first coming the lowliness of human flesh, and so fulfilled the design you formed long ago, and opened for us the way to eternal salvation, that he comes again in glory and majesty, and all that is at last made manifest. And so with all the choirs of angels in heaven, we proclaim your glory and join in their unending hymn of praise. Hosanna, Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Lord, we lift up your name. Lord, we lift up your name. With a heart filled with praise, with a heart filled with praise, we exalt the Lord our God. Hosanna in the highest. Glory, glory, glory to the King of Kings. Glory, glory, glory to the King of Kings. Lord, we lift up your name. Lord, we lift up your name. With a heart filled with praise, with a heart filled with praise, we exalted the Lord our God. Glory to the King of Kings. Jesus, Jesus, Jesus is the King of Kings. Jesus, Jesus, Jesus is the King of Kings. Lord, we lift up your name. Lord, we lift up your name. With a heart filled with praise, with a heart filled with praise, we exalted the Lord our God. Jesus is the King of Kings. You are indeed holy, O Lord, the fount of all holiness. Make holy, therefore, these gifts, we pray, by sending down your Spirit upon them like the dew fall, so that they may become for us the body and blood of our Lord Jesus Christ. At the time he was betrayed, he entered willingly into his passion. He took bread, gave you thanks, broke it, gave it to his disciples, saying, "Take this, all of you, and eat of it, for this is my body, which will be given up for you."
In a similar way, when supper was ended, he took the chalice. Once more giving thanks, he gave it to his disciples, saying, "Take this, all of you, and drink from it. For this is the chalice of my blood, the blood of the new and eternal covenant, which will be poured out for you and for many for the forgiveness of sins. Do this in memory of me." நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். Therefore, as we celebrate the memorial of his death and resurrection, we offer you, Lord, the bread of life and the chalice of salvation, giving thanks that you have held us worthy to be in your presence and ministered to you. Humbly we pray that partaking of the body and blood of Christ, we may be gathered into one by the Holy Spirit. Remember, Lord, remember, Lord, your church spread throughout the world and bring her to the fullness of charity, together with Francis, our Pope, Nidhinathan, our Bishop, and all the clergy. Remember also our brothers and sisters who have fallen asleep in the hope of the resurrection, and all who have died in your mercy. Welcome them into the light of your face. Have mercy on us all, we pray, that with the Blessed Virgin Mary, Mother of God, with the blessed Apostle, St. Thomas, and all the saints who have pleased you throughout the ages, we may merit to be co-heirs to eternal life, and may praise and glorify you through your Son, Jesus Christ. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும்
இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் நன்றி பாராட்டையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு தனது அன்னையின் வழியாக நமக்கு அளித்த பல கொடைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். அன்புள்ளவர்களே, இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது வழங்கப்பட உள்ள திவ்ய நற்கருணையை தகுந்த தயாரிப்போடு உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். இத்திருப்பலியில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்லாத சகோதரர் சகோதரிகள் யாராவது பங்கெடுத்து கொண்டிருந்தால் இதை பெறுவதற்காக வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் இருந்த இடத்திலே அமர்ந்தவாறு ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஒற்றுமையின் அருள் அடையாளத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் இந்த கடைசி நாளில் உம்மை வேண்டுகின்றோம். உமது இல்லத்தில் புனித ஒன்றிப்பில் வாழ்ந்து நாங்கள் பிறருக்கு வழங்குகின்ற அமைதியை அவர்கள் சொந்தமாக்கிக் கொள்ளவும், பிறரிடமிருந்து பெறுகின்ற அமைதியை நாங்கள் பாதுகாத்து கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமர்வோம். மாணவர்களே, இயேசுவை எதிர்நோக்கி அன்னையினுடைய விழாவை இன்று நாம் நிறைவு செய்து கொண்டிருக்கின்றோம். திருப்பலியின் இறுதியில் அன்னையின் கொடியிறக்கம் செய்யப்பட்டு நாம் விழாவை நிறைவு செய்வோம். தொடர்ந்து கிறிஸ்துவை எதிர்நோக்கிய அன்னையின் பரிந்துரையை நாம் தேடுவோம். அன்பார்ந்தவர்களே, இன்று நமக்காக திருப்பலி நிறைவேற்றி இறை ஆசி பெற்று தந்தவர் அருட்தந்தை லாசர் ஞானப்பிரகாசம் எஸ்விடி அவர்கள். அருட்தந்தை அவர்கள் ஒரு பேராசிரியர். குருத்துவ பயிற்சியில் இருக்கின்ற மாணவர்களுக்கும் மற்ற கல்லூரிகளுக்கும் பேராசிரியராக அருட்தந்தை அவர்கள் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகின்றார். மிகவும் அருமையான ஒரு பிரசங்கியார் அருட்தந்தை அவர்கள். தியான சிந்தனைகள் தொடர்ந்து துறவரத்தாருக்கும் பொதுநிலையினருக்கும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலே கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இன்று நம்முடைய அழைப்பை ஏற்று நம் மத்தியில் வந்து நம்மோடு ஜெபித்து அன்னையின் பரிந்துரை வழியாக இறை ஆசி பெற்று தந்ததற்கு அருட்தந்தை அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, திருவிழா, கொடியிறக்கு, திருப்பலி, வழிபாடு மற்றும் பாடல்கள் வழிநடத்திய புனித பத்ரேசியார் இளையோர் குழு மற்றும் ஆங்கில பாடகர் குழுமத்திற்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். திருவிழா நாட்கள் முழுவதும் நம்மோடு ஒத்துழைத்து கண்டோன்மெண்ட் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், ஏபி அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றிகள். ஆலய பணியாளர்கள், மலை வளாகத்தை தூய்மை செய்தவர்கள் அனைவருக்கும் நன்றிகள். ஒளி திருமிகு ஜெயபாலன் குழுமம் அவர்களுக்கு நன்றி. எஸ்டிஎம் ஸ்டுடியோ ஆண்டோ குழுமத்திற்கு நன்றிகள். கிறிஸ்து பிறப்பு விழாவை ஒட்டி ஒப்புரவு அருட்சாதன நேரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. டிசம்பர் 20 வருகின்ற ஞாயிறு காலை 10 to 12 வரை, மாலை 6 to 8 மணி வரை. டிசம்பர் 24 மற்றும் 31 ஆகிய நாட்களில் மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரை ஒப்புரவு அருட்சாதனம் கொடுக்கப்படும். பாவ சங்கீர்த்தனத்திற்கான இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்த அன்போடு அழைக்கின்றோம். டிசம்பர் 24 மற்றும் 31 ஆகிய நாட்களில் மாலை திருப்பலிகள் ஆலயத்தில் இல்லை. நள்ளிரவு வழிபாடுகளும் திருத்தலத்தில் இந்த ஆண்டு மட்டும் நடைபெறாது என்பதை முன்கூட்டியே அறிவிக்கின்றோம். டிசம்பர் 25 மற்றும் ஜனவரி முதல் நாள் திருப்பலி நேரங்கள் காலை 7 மணி, 8:30 மணி, 10 மணி, நண்பகல் 12 மணி, மாலை 6 மணி. நண்பகல் 12 மணி திருப்பலி ஆங்கில திருப்பலி. டிசம்பர் 24ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கிறிஸ்து பிறப்பு பாடல் நிகழ்வுகள் நடைபெறும். டிசம்பர் 31ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நன்றி ஆராதனை நடைபெறும். அன்பாதவர்களே, திருமலையில் பல்வேறு மனிதநேய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அடுத்த மாதத்திலிருந்து மீண்டும் அன்புணவு திட்டத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். பசித்தோர்க்கு உணவளிப்பது ஒரு இறை அனுபவம். இதில் கூடுமானவர்கள் பங்கேற்று இறை அனுபவத்தை பெற அன்போடு அழைக்கின்றோம்.
இப்போது நாம் கொடிமரத்தின் அருகாமையில் ஒன்று கூடுவோம். கொடியிறக்கம் செய்யப்படும். அதன் பிறகு இறுதி பாடல். அன்புக்குரியவர்களே, அனைவரும் கொடிமரத்திற்கு அருகாமையில் வருவோம். சற்று மனித இடைவெளியும் பின்பற்றுவதற்கு முயற்சி செய்வோம். டிசம்பர் 8ஆம் தேதி ஏற்றப்பட்ட இந்த திருக்கொடி இப்பொழுது நாம் இறக்க இருக்கிறோம். நமது அருட்தந்தை அவர்கள் சொன்னது போல ஆணவம் என்கிற கொடியை இறக்குவதற்கு முயற்சி செய்வோம். சுயநலம் என்கிற கொடியை இறக்குவதற்கு முயற்சி செய்வோம். இருள் சூழ்ந்திருக்கிற இந்த உலகிலே இருள் சார்ந்த காரியங்கள் என்கிற கொடியை இறக்குவதற்கு முயற்சி செய்வோம். இயேசுவை எதிர்நோக்கி காத்திருக்கிற அன்னையினுடைய ஜெபத்தை இந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். கரங்களை மேலே உயர்த்தி இந்த ஜெபத்தை எல்லோரும் இணைந்து ஜெபிப்போம். இரக்கம் சொரியும் புனித தோமா திரு இரத்த மலையில் கோவில் கொண்டுள்ள எம் அன்னையே, இயேசுவை எதிர்நோக்கி காத்திருந்த கருத்தாங்கும் திருத்தாயே, உம்மை வாழ்த்தி போற்றி வணங்குகிறோம். திருமலைப்படியேறி உம் திருப்பிடம் வருவோரை அருள்மழை மடியமர்த்தி உம் மகன் சீடராக்கும் அம்மா, புதுநிலவு நாளெல்லாம் புண்ணிய திருமகளாய் மலைவளம் வரும் நிறைவளம் மாதாவே, திருவுளம் தாங்கும் கருவளமே, கரும சர்ப்ப அழகையால் அல்லல் படுவோரை உம் திரு கர்ப்ப பேடைக்குள் காத்தருளும் அம்மா, உம் திருவயிற்று ஆலயத்தில் மீட்பர் இயேசுவை உலகின் தெய்வமாய் உருவாக்கியது போல எம்மையும் உம் தெய்வீக கருவறையில் தாங்கி உம் மகன் விரும்பும் நல்லவர்களாய் உருவாக்கும். உம் மகன் விரும்பும் நல்லவர்களாய் உருவாக்குகிற இந்த நாளிலே எங்கள் அனைவரையும் குடும்பங்களில் நற்குணம் வளர, குடும்ப அமைதி நிலைக்க, தம்பதியரிடையே பிரமாணிக்கம் வலுப்பெற, தேவ அழைத்தல் உருவாக, ஞானம் அறிவு கல்வி மேம்பாடு கிடைக்க, வேலை வாய்ப்பு பெருக, தொழில் வளர்ச்சி பெற, பொருளாதாரம் சிறக்க, மழை பொழிய, விசுவாசம் செழிக்க, நிலம் வீடு அமைய, நல்லவரன் மங்கள நிகழ்வுகள், குழந்தை பேறு, சுகப்பிரசவம், விபத்தில்லா பயணம், நோயற்ற நலவாழ்வு, கடனில்லா வாழ்வு, இவ்வரங்களை எமக்கு அருளுமம்மா என சொல்லி அனைவரும் இணைந்து சொல்லுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இப்பொழுது இந்த திருமலையிலே ரத்தம் சொரிந்த கற்சிலுவையினுடைய திருவுருவ படம் பொதிந்திருக்கிற இந்த கொடியானது இறக்கப்படுகிறது. இந்த நேரத்திலே திருமண துணை இழந்தோர், கைவிடப்பட்ட வறியவர்கள், தாய் தந்தையற்ற குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், கவனிப்பாரற்ற முதியவர்கள், கொடும் நோயினால் அவதிப்பெறும் நோயாளிகள், நாட்டை உறவினர்களை பிரிந்து வெளிநாட்டோர் அனைவரும் உம் திருச்சுமை சுகம் பெற பரிந்து பேசும். குருக்கள் துருவரத்தார் புனித வாழ்வு வாழ்வ, உண்மை ஆன்மீகம் தழைக்க, உலக அமைதி, மனித நேயம், மத ஒற்றுமை, சமூக நீதி ஓங்க மன்றாடும். நீர் எங்களுக்காக காத்திருந்த ஆண்டவர் இயேசுவை நாள்தோறும் என் வாழ்வில் ஆவலுடன் எதிர்நோக்கி உம்மை போல் நாங்களும் இறை திருவுளத்திற்கேற்ப ஆகட்டும் என்று சொல்ல கற்றுத்தாரும். தூய தோமா செதுக்கிய கற்சிலுவையில் ரத்தம் சொரிய வைத்து உம் அருள் பிரசன்னத்தை வெளிப்படுத்தி இறைவா இத்திருமலையில் உலகனைத்திற்கும் நம்பிக்கையின் இல்லமாக்கி ஆசீர்வதிப்பீராக. ஆமீன். தூய தோமாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 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 ஒரு நிமிடம் அமைதியாக ஏதேனும் ஒரு விண்ணப்பத்தை இந்த திருமலையில் வைப்போம். அமைதியாக ஒரே ஒரு விண்ணப்பம், ஒரே ஒரு ஜெபம், ஒரே ஒரு தேவை, ஒரே ஒரு கருத்து. இந்த திருமலையிலிருந்து இறங்கி போகிற இந்த நேரத்தில், படிக்கட்டுகளை பயன்படுத்தி இறங்கி போகிற இந்த நேரத்தில், இந்த திருமலையினுடைய சாலையை பயன்படுத்தி பயணிக்க போகிற இந்த நேரத்தில், இயேசுவை எதிர்நோக்கி அன்னையின் வழியாக, தூய தோமாவினுடைய பரிந்துரையின் வழியாக ஒரே ஒரு ஜெபத்தை, ஒரே ஒரு விண்ணப்பத்தை இந்த அற்புதமான எதிர்நோக்கி அன்னையினுடைய திருவிழாவை நிறைவு செய்கிற இந்த நாளிலே எங்களுக்கு தாரும் அம்மா, எங்களுக்காக பரிந்து பேசும் அம்மா என சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அருள்மிக பெற்ற அன்னையே, எங்கள் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசும் அம்மா, நாங்களும் திருமுன் வைத்திருக்கிற அந்த ஒரு விண்ணப்பத்தை, ஒரு ஜெபத்தை நீரும் திருக்குமாரனத்திலிருந்து எமக்காக பெற்றுத்தாரும் அம்மா என சொல்லி அனைவரும் இணைந்து மங்கள வார்த்தை ஜெபத்தை சொல்லுவோம்.
அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவை எதிர்நோக்கி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய தோமாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அனைவரும் சமாதானத்தோடு வீடுகளுக்கு செல்லுவோம். அனைவருக்கும் நன்றி. அன்புக்கினியவர்களே, நமது திருக்கொடியானது பீடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து சமூக மனித இடைவெளியை பின்பற்றி நீங்கள் இந்த திருக்கொடியை சந்தித்து ஆசீர் பெற்று செல்லுமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.